ஓம் சாய்ராம். உபாசனி மகாராஜிடம் ஸ்ரீ சுத்தானந்த பாரதி சுவாமிகள் தான் பெரிய ஞானிகளுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தும் பல புத்தகங்களில் பாண்டித்யம் பெற்றிருந்தும் தனக்கு ஏன் இன்னும் ஆத்மானுபவம் கிட்டவில்லை என்ற கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை என்று புகார் செய்தார். அதற்கு உபாசனி மகாராஜ் சிரித்துக்கொண்டே, உன்னுடைய தற்போதைய நிலையே அதற்கு பதில் என்று கூறினார். உனக்கு அறிவும் ஞானமும் நிறையவே இருக்கிறது. ஆனால் உன் மனம் உன் குறிக்கோளில் நிலைத்து நிற்கவில்லை. நீ அறிவை பெருக்கிக் கொள்வதிலேயே இருக்கிறாய். ஆனால் அந்த அறிவை கொண்டு உன்னுடைய குறிக்கோளை எப்படி அடையப் போகிறாய் என்பதை குறித்து உனக்கே எந்த ஒரு தெளிவும் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் நரசிம்ம சுவாமிஜி தனக்கு ஆத்மானுபவத்தை காட்டக்கூடிய ஒரு சத்குருவை தேடி அலைந்தார். அந்த சத்குருவிடம் பரிபூரணமாக சரணடையவே அவர் விரும்பினார். 11 ஆண்டுகள் இதற்காக கடுமையான முயற்சிகளை அவர் மேற்கொண்டார். அதற்காகவே ஸ்ரீ சாய்பாபா அவர்கள் அவருக்கு ஆத்மானுபவத்தை வழங்கினார் என்று கூறினார். உன்னுடைய அறிவு உன்னுடைய வயிற்றுப்போக்கு போலவே பயனற்றதாக உள்ளது என்றும் உபாசனி மகாராஜ் குறிப்பிட்டார். இங்கு நரசிம்ம சுவாமிஜி மேற்கொண்ட கடுமையான முயற்சிகளை குறித்து உபாசனி மகாராஜ் குறிப்பிட்டது சாயி பக்தர்கள் அனைவருக்கும் இது ஒரு வழிகாட்டியாக அமையும் என்பதில் ஐயமில்லை. சாய்ராம்.